திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் பைங்கனர் கிராமத்துல இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி கோவிலோட அர்ச்சகர் நம்ம கூட இருக்கிறாரு. கோவிலை பத்திய தல வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நமஸ்காரம். என்னுடைய பெயர் எம் கார்த்திக் சிவம். இந்த ஆலயத்துல அர்ச்சகரா ஒரு 8 வருஷமா இருக்கேன். நான் அம்பாளுடைய அனுகிரகத்தினால எல்லாருமே நம்ம நல்லபடியா இருக்கின்றோம். இந்த உலகமும் சேமமா இருக்கணும். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு எடுத்துட்டா ரொம்ப விசேஷமா கொஞ்சம் கொஞ்சமா விருத்தி ஆகிட்டு வந்த கோவில் இது. முதல்ல ஒரு சாதாரண ஒரு கல்லா வச்சு வணங்கிட்டு வந்த இந்த தெய்வத்தை இன்று இவ்வளவு பெரிய கோவிலா இருக்குது. அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் இந்த ஊரோட ஜனங்களுடைய ஒத்துழைப்பினாலும் இவ்வளவு பெரிய கோவிலா இருக்கு. சில வரலாறுன்னு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம்னு தெரியல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்து இந்த தெய்வத்தை நம்ம ஆதிபராசக்திய ஒரு சிறு கல்லா வச்சு வணங்கிட்டு அதுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு அதுக்கு ஒரு கூரை மாதிரி போட்டு அதுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1984 இந்த கோவில் சிறிய கோவிலா உருவாக்கப்பட்டது. அப்பத்துல இருந்து நமது ஆலயம் அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் இந்த ஊரும் சுபிட்சமா இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக அந்த கோவில் சிறு காலங்கள் கழித்து அறநிலையத்துறை சார்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்பவும் அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல தான் இருக்கு. முதல்ல இந்த கோவில் எப்படி இருந்துச்சு? எப்படின்னா நிறைய இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருந்துச்சா, இல்ல ஒரு அம்பாள் மட்டும்தான் இருந்தாங்களா? அவங்க தலை சிரசு மட்டும்தான் இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு? இல்ல, அது மாதிரி இல்ல. இங்க வெறும் சிறு கல்லா இருந்தது அம்பாளு. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த அம்பாளை சிரசு அம்பாளா வைத்து வழிபட்டு வந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக பெரிய திருவுருவமா வச்சு வணங்கிட்டு வந்தாங்க. சிறு கோவிலா அந்த துர்க்கை அம்மன் சன்னதி எப்படி இருக்கோ அதே போல அம்பாள் சன்னதி, அதற்கு அடுத்தபடியாக துர்கை சன்னதி, சுப்பிரமணியர் வள்ளி தேவனோட சுப்பிரமணிய சன்னதி இருந்தது, நவக்கிரகம் இருந்தது. அதற்கு இப்படியே ஒவ்வொரு வளர்ச்சியா இருந்தது. இங்க அமைச்சரா இருந்த முக்கூர் சுப்பிரமணியம் அவர்களால அவர் பீரியட்ல ஏடிஎம்கே பீரியடா இருக்கும்போது அதனுடைய இயர்ல இந்த கோவிலை எப்படியா அந்த கோவிலை கட்டணும்ட்டு அவருடைய பிரார்த்தனையினால அறநிலை சார்பாகவும் அந்த கோவிலுடைய ஊர் மக்களும் பொது சார்பாகவும் இங்க என்னன்னா அவருடைய எடுத்த முயற்சினால இந்த கோவில் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. இப்ப இன்னைக்கு விநாயகர் சன்னதி தனியா இருக்கு, சுப்பிரமணிய சன்னதி தனியா இருக்கு, துர்கை சன்னதி தனியா இருக்கு. இதற்கு இல்லாம சப்த கன்னி, இன்னும் கொஞ்ச நாள்ல பைரவர் வருது, நவக்கிரகம் வருது. இந்த விசேஷமா அந்த கோவில நம்ம என்ன பண்ணிட்டு வரோம்னா மாசம் விசேஷமா நித்தியபடி பூஜைனா டெய்லி நித்திய பூஜை ஆனது நடக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மாதம் சங்கடகர சதுர்த்தி, கிருத்திகை, சஷ்டி, கந்த சஷ்டி விழா, ஆடி மாசம் திருவிழா, அமாவாசை, பௌர்ணமி, இது போன்ற விசேஷங்கள்லாம் நடைபெற்று வருகின்றது. ரொம்ப விசேஷம்னா அந்த அம்பாள் கோவில நம்ம என்ன பிரார்த்திக்கிறோம். இன்னும் இப்ப இருக்க ரீசன்ட் டைம்ல நம்ம வள்ளி தேவ சமேத சுப்பிரமணிய சுவாமி சன்னதிக்கு வருவர்களுடைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கின்றது. எப்பவுமே ஒரு பிரதான கோவில் நடத்தினா ஒரு அம்பாள் கோவில்னா அம்பாள் மட்டும் தான் நம்ம பிரதானமா நம்ம எல்லா கோவிலையும் விசேஷமா பார்த்துப்பாங்க. நம்ம கோவில் அப்படி இல்லை. ஒவ்வொரு சன்னதியுமே நம்ம பிரதானமா நினைச்சுட்டு ஒவ்வொரு சன்னதிக்குமே தனித்தனியா பூஜை முறைகள் எல்லாம் பண்றீங்க. ஒவ்வொரு தனியா இல்ல, நித்திய பூஜைகளான நடைபெற்று இருந்தாலும் ஒவ்வொரு சன்னதிங்கன்னா இப்ப விநாயகருக்கு எடுத்துக்கிறோம், நம்ம சங்கடகர சதுர்த்தி வருது, விநாயகர் சதுர்த்தி வரும், இதுதான் மாசம் பண்ணிட்டு வரோம். அதற்கு அடுத்தபடியா முருகருக்கு மாசம் சஷ்டி, கிருத்திகை, கந்த சஷ்டி விழாவும் நம்ம கோவில ரொம்ப சிறப்பமா நடைபெறும். பால் குடம் எல்லாம் எடுக்கிறீங்களா? தைப்பூசத்துக்கு பால் குடம் எடுக்கிறோம். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம். எவ்வளவு பேர் எடுப்பாங்க பால் குடம்? நம்ம 108 குடம் எடுக்கிறோம் ரெகுலராவே. தைப்பூசத்துக்கு 108 குடம். முருகப்பெருமானுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு சாமிக்கா சொல்லிட்டு வந்துடுறேன். இப்ப நம்ம விநாயகருக்கு எடுத்துட்டீங்கன்னா மாசம் சங்கடகர சதுர்த்தியும் விநாயகர் சதுர்த்தியும் நம்ம விசேஷமா எடுத்து பண்றோம் இந்த கோவில்ல. முருகருக்கு எடுத்துட்டீங்கன்னா தைப்பூசம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம். தைப்பூசத்துக்கு 108 பால் குடம் எடுக்கிறோம். வைகாசி விசாகத்துக்கு மகா அபிஷேகம், பஞ்சாமிர்தம் நம்ம அபிஷேகமா பண்ணியிருக்கோம். ஆனா அந்த வைகாசி விசாகத்துல நம்ம என்ன பண்ணோம், 108 லிட்டர் பால் தனியா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஜனங்க.
பக்தர்கள் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு பழமும் தனித்தனியா அபிஷேகம் பண்ணும். ஒவ்வொரு பழமும் பழமும் தனித்தனியா எத்தனை வகை பழங்கள் இருக்கோ பஞ்சாமிர்தம் இல்லாம தனியா. பஞ்சாமிர்தம் இல்லாம கடைசியா அதை பஞ்சாமிர்தமா கலந்து கொடுப்போம். ஓஹோ. ஒவ்வொரு பழமும் தனித்தனியா அபிஷேகம் நடக்கும். ஒவ்வொரு பழத்துக்கும் தீபாராதனைலாம் செய்யப்பட்டு நம்ம நடந்துட்டு வரோம். பங்குனி உத்திரம் சங்காபிஷேகம் பண்ணிடுறோம். சங்காபிஷேகம் பண்ணிடுறோம். இப்படியே ஒவ்வொரு விஷயமா அம்பாளுக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா மாசம் மாசம் அமாவாசை ஊஞ்சல் சேவை பண்றோம். அமாவாசை மாலையில யாகமானது நடைபெறுகின்றது. ஓமானது. யாகம் கூட பண்றீங்களா? ஆமா, ஓமம் முடிச்சுட்டு. ஆமா, ஓமம் முடிச்சுட்டு அப்படியே ஊஞ்சல் சேவையான நடைபெறும். பக்தர்கள் அந்த நம்ம கோவில்ல ரொம்ப விசேஷம்னா எல்லாமே ஈவினிங் ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு செய்யறது ஏன்னா எல்லா ஜனங்களும் அந்த சமயத்துல நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து. வெள்ளிக்கிழமையில வந்து தேரா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நம்ம சாதாரண சகட மாதிரி ரதம் வந்து ஆமா இப்போ ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். கிழமையில வந்து செவ்வாய் ஓரையில வந்து இந்த தீபம் ஏற்றுறாங்கல்ல. செவ்வாய் ஓரை கிடையாது, ராகு கால பூஜை. செவ்வாய்க்கிழமையில எப்பவுமே எல்லா கோவிலுமே விசேஷமா துர்க்கை வந்து நம்ம வந்து இங்கன்னு இல்லை, எல்லா கோவிலுமே லேடிஸுங்களோட வழக்கங்கள் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல நிறைய இடத்துல அந்த துர்க்கைக்கான வழிபாடு வந்து பட்டீஸ்வரன் துர்க்கை கோவில்ல இருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஆலயத்துல இருக்க துர்க்கைக்கும் ஊர்ல இருக்க சின்ன கோவிலா இருந்தாலும் சரி அந்த மகள லேடிஸ் பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ராகு காலத்துல போய் தீபம் ஏத்திட்டு வந்தா அந்த குடும்பத்துல இருக்க கஷ்டங்கள் வந்து தீருன்றது அவங்களுடைய நம்பிக்கை. இந்த முருகர் இருக்கிறாருல, முருகருக்காக செவ்வாய்க்கிழமையில அந்த மாதிரி வழிபாடுங்கிறது நடக்குதா? இல்ல, முருகருக்கும் தனிப்பட்ட முறையில இங்க எதுவும் பண்ணல. செவ்வாய்க்கிழமையில பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போதைக்கு அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எதுவும் பண்ண முடியல. இப்போ அம்பாளுக்கு நம்ம எடுத்தோம்னா இப்போ ஊஞ்சல் சேவை பண்ற மாசம் ஆடி மாசம் கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெறுது. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு அம்பாளுக்கு 108 குடம் 108 குடம் எடுக்கிறோம். ஆடி பூரம் விசேஷமா ஹோமம் பண்ணிட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம். ஈவினிங்ல அப்படியே வளையலால அலங்காரம், அம்பாளுக்கு அலங்காரம் பண்றோம். இதுல பொதுமக்கள் தான் நிறைய பேர் வந்து இதுல எல்லாருமே பொதுமக்களுடைய உழைப்புதான். அதாவது இவங்க ஒருத்தர் செய்யறாங்க, நம்ம கேட்டா அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால நம்ம கேட்டா யாருமே இல்லன்னே சொல்றது கிடையாது. ஒரு வார்த்தை சொல்ல கிடையாது. அம்பாள் வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு அவ்வளவு குடுக்குறாங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப ஈடுபாடு. அம்பாளுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் அதெல்லாம் வந்து நடைபெறுது. நம்ம என்ன கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் வர பக்தர்கள்கிட்ட எது கேட்டாலும் இல்லைன்ற ஒரு வார்த்தை வந்து யாருக்கிட்டுமே கிடையாது. நான் கேட்டேன்னா நான் அம்பாள் மேல நம்பிக்கை வச்சிருவேன். எனக்கே சரி, அம்பாளுடைய அனுகிரகத்தினால நம்ம வந்து இந்த கோவில் நான் பண்ண ஆரம்பிச்சது வந்து இந்த கோவில் வந்து திரும்ப எவ்வளவு விருத்தியானது 2017 கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா 2017 செப்டம்பர் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஆனது. அன்னிலிருந்து நான் தான் இருக்கேன் இந்த கோவில்ல. சூப்பர். ஆமா, அவருடைய முக்கூர் சுப்பிரமணியம் இருக்கனால அவர் தலைமையில தான் கும்பாபிஷேகம் ஆச்சு. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இந்த கோவில்ல அர்ச்சகரா இருக்கேன். அம்பாளுடைய அனுகிரகத்தினால நானும் நல்லா இருக்கேன், பக்தனும் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு வேண்டுதல்கள் வந்து பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எதனா சொல்லியிருக்காங்க? பழிச்சிருக்கு கண்டிப்பா. அம்பாளுடைய அனுகிரகத்தினால நான் நார்மலா சொன்னது அம்பாளுடைய நம்பிக்கைனால சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு குருக்கள் சொல்றாரு, ஒரு அர்ச்சகர் சொல்றாருன்றதுக்காக பண்ணாம ஒரு விஷயம் சொல்றாங்க, பக்தர்கள் வரங்கிட்ட ஒரு வேண்டுதல் சொல்றாங்க இது பண்ணுங்க அப்படின்னா அந்த அர்ச்சகர் சொன்னதுக்காக யாருமே பண்ணக்கூடாது. அர்ச்சகர் சொல்லிட்டாரே நம்ம போய் பண்ணக்கூடாது. அப்படி பழித்ததுல ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இந்த அம்பாளுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 4-5 பேர் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்படி இல்லைன்னு சொல்றப்போ 9 வாரம் இல்லைன்னா 11 வாரம் அவங்கள வந்து செவ்வாய்க்கிழமை காலையில குளிச்சுட்டு காஃபி டீ எதுவும் குடிக்காம முதல்ல வந்துட்டு சொல்லுவேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தா 1 hour சொல்லுவேன். இல்ல முடியலன்னா யாரும் ஒருத்தர் வந்தா போதும். வந்து அவங்கள தீபம் ஏற்ற சொல்லிட்டு பியூர் அந்த தீபம் ஏத்துறதுனா எல்லாரும் என்ன பண்றாங்க, நீ கண்ட எண்ணெய்கள்லாம் யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லாம பஞ்சத்திரியும் நல்லெண்ணையும் யூஸ் பண்ணி அவங்கள வாங்கி வச்சுக்க சொல்லுவேன் பிஃபோரா. அப்படி செவ்வாய்க்கிழமை காலையில வந்து 2 பேருமாவே தம்பதியா வந்து விளக்க ஏத்திட்டு 2 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வர சொல்லுவேன். அவங்கள ஒரு எலுமிச்சம்பழம் அம்பாள்கிட்ட வச்சுட்டோம், ஒரு எலுமிச்சம்பழம் அம்பாள்கிட்ட வச்சு அவங்க கையில கொடுத்துட்டோம். திரும்ப அடுத்த வாரம் வரும்போது அதை எடுத்துட்டு வர சொல்லுவேன். இதே மாதிரி 9 வாரம் இல்ல 11 வாரம் பண்ண சொல்லுவேன். அப்படி 11 வாரம் முடியும் போது அந்த எதனா ஒரு பிரசாதம் அவங்க கையாலே சேர்ந்து அந்த அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம விநியோகம் பண்ணிடுறோம் எல்லாருக்கும் பிரசாதமா. அப்படி பண்ணதுல எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு 6-7 பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வந்து சொல்லியிருக்கா சக்சஸ் ஆயிருக்கு. என் கண்ணு எதிர்க்கவும் பாத்திருக்கேன். இங்கேதான் இருக்கா, எல்லாரும் குழந்தையோட வராங்க. குழந்தையோடவே இருக்கா. 2வது குழந்தையும் இப்ப இதுவா இருக்கா. சந்தோஷம். அதனால 2-3 பேரு
ஒரு 2-3 பேருக்கு 2 குழந்தையோ பிறந்துடுது, ம், 2வது குழந்தையா. ம். மத்தவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வேண்டியனா வந்து கேட்கறவங்களுக்கு தான் நம்ம சொல்ல சொல்ல முடியும். முடியும். ஆமா. எல்லாரும் வராங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மைக்ல சொல்லிட்டே இருக்க முடியாது. ஏன்னா கரெக்ட். அந்த மைக்ல சொன்னோம்னா நம்ம வந்து கோவிலுக்கு விளம்பரம் பண்ற மாதிரி ஆயிடும். ஆமா, ஆமா. அதனால அதை நம்ம பண்றது இல்ல. ம், வந்து யாரு கஷ்டம்னு வந்து கேக்குறாங்களோ, அதே போல முருகராண்டியும் ம். செவ்வாய்க்கிழமை ஆச்சுனாலும் சரி, கந்த சஷ்டி விரதம் ஐப்பசி மாசத்துல வரும் இல்லையா கந்த ஆமா. சஷ்டி விரதம், அந்த விரதத்துல நம்ம கோவில்ல பாத்தீங்கன்னா ம். இப்ப கூடிய சீக்கிரம் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு. வளர்ந்துட்டே இருக்கு. நான் கூடிய சீக்கிரம் இன்னும் இந்த கோவில்ல சூரசம்ஹாரம் பண்றது இல்ல, ஆ. அதை பண்ணிட்டுன்னு பாத்துட்டு இருக்கேன். சூப்பர். அதனால அங்க வந்துட்டு ஜனங்க வந்து டெய்லியுமே 108 சுத்துறாங்க. அந்த 6 நாளும் கந்த 6 சஷ்டி நாளுமே. 6 நாளுமே அதுலயும் சக்சஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு. சக்சஸ் ஆயிருக்கு. எல்லா கடவுளுமே நம்ம செய்யற பூஜைனாலன்றது கிடையாது, அவங்களுடைய சக்தினால நம்ம பூஜை பண்றோம். ஆமா. அதே போல நெய்வேத்தியம் பண்ற சுவாமிக்கு நம்ம அப்படின்னா எல்லாரும் எடுத்துட்டு வராங்க. அந்த நம்பிக்கையோட வந்து செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும். அவங்க வந்து இப்ப உங்களுக்கு ஒரு அர்ச்சகர் சொல்றாருன்னு பண்ணாம, ஒரு அர்ச்சகர் சொன்னாரு அப்படின்றதுக்கு பண்ணாம போயிட்டு அந்த அம்பாள் மேலேயோ இல்ல எந்த சுவாமிக்கு நம்ம பண்ண சொல்றோமோ அந்த சுவாமிய நம்பிக்கையோட பண்ணாப்பா, நம்பிக்கையோட என்ன சொல்றதோ அந்த ஒரு விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணாலே எல்லாமே சக்சஸ் ஆகும். அதே போல நார்மலாவே எல்லாருமே என்ன பண்றாங்க, இங்கிருந்து அங்க போலாம், இன்னொரு கோவிலுக்கு போனா அந்த கோவில போய் பரிகாரம் பண்ண, இந்த கோவிலுக்கு போன எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் இல்லாம நம்ம தெருவுல இருக்க நம்மளுடைய குலதெய்வத்தை, அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல வேண்டிக்கணும். முதல் விஷயமா என்ன பண்ணா, நம்மளுடைய முதல் கடமை என்னன்னா, நம்ம தெருவுல இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்ம தெருவுக்கு பிள்ளையார் இருக்காரு. அந்த பிள்ளையார போய் நம்ம கிளம்பும் போது காலையில வணங்கிட்டு போனாலே போதும். நம்ம ஆபீஸ் போறோமோ இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு போறோமோ தொழிலுக்கு போறோமோ, காலையில இருந்தா அந்த பிள்ளையார வணங்கிட்டு போனாலே முதல் விஷயம். ஏன்னா அவங்களுக்கு டைம் இருந்தாதான் இன்னொரு கோயிலுக்கே வருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு இருக்க எல்லாரும் வேலை நம்ம தெருவில் இருக்க பிள்ளையார இருந்து வணங்கிட்டு போனா போதும். அதற்கு அடுப்படி அவங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கணும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பக்கத்துல இருக்க குழந்தைங்களை, ஏன்னா நம்ம சந்ததிக்கெல்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் என்னன்றதுன்னா நல்ல விஷயங்கள். நம்மளுடைய இந்து மதத்துல அந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அமைதியா இருக்கிறதுக்கும் கோவிலுக்கு போறது. நம்ம இந்து கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே நம்ம தெய்வமா தான் பாக்குறோம். அப்ப அந்த குழந்தைங்களாம் நம்மளே வந்து அந்த கோவிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போகாம நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வீட்டுல கூட்டிட்டு போகணும், பழக்கப்படுத்தணும். இப்ப எல்லா கோயிலும் கூட்டிட்டு போகும்போது நம்மளுடைய அனுகிரகத்தினால எல்லாருமே சுபிக்ஷமா இருக்கணும். எனக்கு இந்த பர்சனலா சொல்லணும்னா, நம்பாளுடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்லா இருக்கா. நான் எங்க கோவிலுக்கு வரவா. சில பேர் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும், ஏன்னா அவளுடைய பூர்வஜன்ம புண்ணியங்கள் பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கடந்து வந்துதான் ஆகணும். அதனால அம்பாள் புண்ணியத்துல இங்க எல்லாருமே நல்லா இருக்கும். அம்பாள் புண்ணியத்துல எல்லாருமே அந்த முருகப்பெருமானுடைய புண்ணியத்திலயும் இங்க எல்லாருமே பர்சனலாவும் நான் நல்லாவே இருக்கேன். சந்தோஷம். நானுமே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கோவில பாத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அப்ப இதுக்கப்புறமா கும்பாபிஷேகம் பண்ணும்போது பார்த்தேன், கோவில் நல்லா வளர்ந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வரும்போது பார்த்தா கோவில் வந்து நிறைய தெய்வங்கள்லாம் வச்சு ரொம்ப சிறப்பாவே பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த ஆதிபராசக்தியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறேங்க. முதற் கடவுளான விநாயக பெருமான், வள்ளி தேவகாமேத சிவசுப்பிரமணிய சுவாமி, அஷ்டபுஜ துர்க்கை வடக்க பார்த்த மாதிரி நம்ம ஆலயத்துல தனி சன்னதியா அமைந்திருக்கின்றாள். மற்றும் சப்தகன்யா தேவிகள் எல்லாம் நம்ம ஆலயத்தில் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டு வருகின்றார்கள். அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமா மாதமானது அமாவாசை ஹோமமும் ஊஞ்சல் சேவையும் நடைபெறுகின்றது. ஆடி மாசம் திருவிழாவாக கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி, ஆடிப்பெருக்கு பால் குடமானது நடைபெறுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஆடி பூரம், அம்பாளுடைய நட்சத்திரமான ஆடி பூரம் அன்று அம்பாளுக்கு வளகாப்பு மற்றும் யாகங்களானது செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது. முருகப்பெருமானுக்கு தைப்பூசம், வைகாசி விசாகம், அதற்கு அடுத்தபடியாக பங்குனி உத்திரம், இது மாதிரி விசேஷ நாட்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு பக்தர்களுடைய ஒத்துழைப்பினாலையும் கோயிலுடைய நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பினாலையும் இங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சீரும் சிறப்புமாக ஆலயத்தில் இருக்க தெய்வங்களுக்கெல்லாம்
முடிந்த அளவுக்கு நல்லபடியாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் மக்கள் எல்லாம் அனைவரும் சேமமாக இருக்கணும்னு அந்த ஆதிபராசக்தி அம்பாளை கேட்டுக்கொள்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மைதிலி. எங்க இருந்து வரீங்க? நான் இங்க செய்யாறுதான். செய்யாறுங்களா? பக்கத்துல இருக்கு. புதுப்பாக்கம். எவ்வளவு நாளா அந்த கோவிலுக்கு வரீங்க? நான் கிட்டத்தட்ட 6 வருஷமா வந்துட்டு இருக்கேன். கும்பாபிஷேகம் பண்ணதுல இருந்தே வரீங்க? கும்பாபிஷேகமே நான் பாத்திருக்கேன். சரி சரி. இப்போ அம்பாலோட சக்தி சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் நிறைவேறி இருக்கா? கண்டிப்பா நிறையவே இருக்கு எனக்கு. நானு ரொம்ப இந்த கோவில் ஏதாவதுன்னா இந்த கோவிலுக்கு தான் நான் வருவேன். நானு அப்படி இருக்க போது நான் இந்த கோவிலுக்கு நான் எனக்கு பிடிச்சது முருகர். நான் ரொம்ப ஸ்பெஷலா அம்மா இந்த ஓம் சக்தி அம்மா கிட்டே நான் நிறைய விஷயம் கோரிக்கை வைப்பேன். அது எல்லாமே நிறையவே நடந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இங்க இருக்கிற ஒவ்வொரு சாமியும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம கேட்டது என்ன நிறைய நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். இப்ப எதனா கோரிக்கை வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க சொல்லலாமா? என் பொண்ணு படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நல்லபடியா டாக்டர் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நல்லபடியா படிச்சுட்டு வரணும்ட்டு எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. ஆமாங்க, அதை முடிச்சிட்டு வரணும்ட்டு. அதுதான் கோரிக்கைங்க. முருகன் வந்து கேட்டதை கேட்டபடியே கொடுக்கட்டும். ரொம்ப நன்றி. பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.